வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக இப்போது டிபிஎம்எஸ் சீரிஸ் போயிட்டுருக்குங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்கியூஎல் கொரி லாங்குவேஜஸ். டிபிஎம்எஸ் நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி சிலபஸுங்க, இட்ஸ் காமன் சிலபஸ் ஃபார் நெட்டு செட்டு காலேஜ் டிஆர்பி அண்ட் காலேஜ் கோர்சஸ் படிச்சிருக்கோங்க. எல்லாருக்குமே நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்குள்ள கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கிளாஸஸில் 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸுக்கு ஒரு சிலர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதுவும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் போடலாம். 2 ரிலேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆர்எஸ்ஸு. ஆர் அப்படிங்கிற டேபிளில் ஏபி அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் இருக்குது, எஸ்ஸில் பிசி அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அப்போ காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி அப்படிங்கிறது காமன் அட்ரிபியூட்ஸாக இருக்குது. ஸோ நேச்சுரல் ஜாயின் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இப்போ நேச்சுரல் ஜாயின் கொடுக்கும்போது நம்ம எப்படி பண்ணணும்? பொதுவாக நேச்சுரல் ஜாயினுங்கிறது எது மூலமாக வந்திருக்கும் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் இது மூலமாக தான் வந்திருக்கும். இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸும் கண்டிஷன் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மட்டும் வந்திருக்கு, இதை வந்து இக்னோர் பண்ணிடலாம். மீதி 3லேயுமே பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா செலெக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் மட்டும் கொடுக்கும்போது நமக்கு வந்து டூப்ளிகேஷன் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணணும்னா நமக்கு ப்ரொஜெக்ஷன் தேவை. அப்போ இந்த 2 எடுத்துக்கோங்க. இந்த 2 எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஜாயிண்ட் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காலம் வந்து சேமாக தான் வரும். ஸோ அப்போ அந்த காலம் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஜாயின் பண்ணி வரும். ஸோ அப்போ ஏபிசி அப்படின்னா ஜாயின் பண்ணி வரும். ஸோ ஆன்சர் வந்து பி வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷனு, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன். ஸோ பி ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which query cannot be expressed in relational algebra without using division? இங்கே இருக்கிறதுல எந்த கொரியில் டிவிஷன் இல்லாமல் ஆன்சர் கொண்டு வர முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. எம்ப்ளாயீஸ் இன் சிஎஸ்சி சும்மா ஒரு கண்டிஷன் கொடுத்தா போதும், செலெக்ஷன் இருந்தால் போதும். எம்ப்ளாயீஸ் வித் அ சேலரி ஆஃப் 50,000 மேலே இருக்கவங்க இதுவும் வந்து செலெக்ஷன்ஸ் கொடுத்தா போதும். சப்ளையர் சப்ளையிங் ஆல் பார்ட்ஸ் அப்படிங்கிறதுனாலோ இல்லை எவ்ரி ஈச் அப்படிங்கிற கீவேர்டு இருந்தாலோ அது வந்து எது மூலமாக பண்ண முடியும் அப்படின்னா டிவிஷன் மூலமாக பண்ண முடியும். எம்ப்ளாயீஸ் இன் சென்னை இதுவும் வந்து செலெக்ஷன்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் செலெக்ஷனு ப்ரொஜெக்ஷனு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செட் டிஃப்ரென்ஸ் இந்த 3ஐயும் வச்சு பண்ண முடியும். பட் இங்கே என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா cannot be expressed the relational algebra without division. இந்த எக்ஸ்பிரஷனில் டிவிஷன் இல்லாமல் எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையர்ஸ் சப்ளையிங் ஆல் த பார்ட்ஸ் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆல் எவ்ரி ஈச் கொடுத்தாலே நமக்கு டிவிஷன் ஈஸியாக ஞாபகம் வந்துடணும். ஓகே, வாங்க இன்றைக்குள்ள கிளாஸஸ் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்கியூஎல் கொரி லாங்குவேஜ். நம்ம எஸ்டர்டே கிளாஸஸில் ரிலேஷனல் அல்ஜிப்ரா அண்ட் ரிலேஷனல் கால்குலஸ் பற்றி பார்த்துட்டோம். ரிலேஷனல் கால்குலஸில் அடுத்த வெர்ஷன் தான் எஸ்கியூஎல் கொரி லாங்குவேஜஸ். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த நான் ப்ரொசீஜர் லாங்குவேஜஸ் தான். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? எஸ்கியூஎல் கொரி லாங்குவேஜஸ்ங்கிற எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸோட அதோட டேட்டாஸை வந்து என்ன பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது, மேனிப்புலேஷன் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த கொரியை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாத்துக்குமே வந்து கொரி லாங்குவேஜஸ் மூலமாக தான் பண்ணுறோம். ஸ்டாண்டர்டாக வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஎம்எஸ், ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல், எஸ்கியூஎல் சர்வர், போஸ்ட்கிரேஎஸ்கியூஎல் இது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த கொரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ அண்டு ஐஇசி மூலமாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா மெயின் காம்போனன்ட்ஸாக டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜும் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸும் இருக்குது. இது போக எக்ஸஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎல் டிஎம்எல்ங்கிறது பேசிக் கான்செப்ட். இது போக டிசிஎல் அண்டு டிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொரி லாங்குவேஜஸ் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்கியூஎல் கொரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா என்ன அப்படின்னா என்னென்னலாம் இந்த எஸ்கியூஎல் கொரிஸ் பண்ணும். ஸோ கிரியேட் த டேட்டா பேஸ் அண்ட் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த டேபிள்குள்ளே கண்டென்ட் அதாவது டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்டேட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம், ரிட்ரீவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் த யூசர் பெர்மிஷன்ஸ். ஸோ யூசர் வந்து எதை வந்து கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணலாம். டிரான்சாக்ஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் எஸ்கியூஎல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் அதை தனித்தனி கொரிஸாக வந்து தனித்தனி டாப்பிக்கில் வந்து நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம். சரியா?
இப்போ DDL கமெண்ட்ஸ். ஸோ DDL அப்படிங்கிறது என்னென்னா டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஃபைன். ஸோ ஒரு டேபிள் இல்லை டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ண அந்த டேபிள் அண்ட் டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன கமாண்ட் இருக்குன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் அண்டு ரீநேம், இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ரீநேம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து ரிலேஷனல் கால்குலஸில் பார்த்தோம் இல்லையா, சேம் தான். அந்த ஒரு காலமோட நேமை வந்து ரீநேம் பண்ணுறது, டேபிளோட நேமை வந்து ரீநேம் பண்ணுறது. ஸோ லாஸ்ட் இதில் இது வந்து நம்ம நல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் டேபிள். ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காமன் வந்து சிண்டெக்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு க்ரியேட் டேட்டாபேஸ் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த டேட்டா பேஸுக்கும் டேபிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, எப்படி நம்ம ஃபைல்ஸ் ஃபோல்டருங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு தேவையான டேபிள்ஸை பர்டிகுலர் டேட்டா பேஸ் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோ அதுதான் அதோட கான்செப்டேவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டு, டேபிளோட நேம், அதுக்கப்புறம் வந்து அதோட வேரியபிள்ஸ், அதோட டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், க்ரியேட் டேபிள், டிஃபைன் த டேபிள் நேம் அண்ட் இட்ஸ் அட்ரிபியூட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, அதே மாதிரி வந்து கேர் என், அதுக்கப்புறம் வந்து வேர் கேர் என், டேட்டு, டைம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் என்ன அண்டு வேர்கேர் என்ன ரெண்டுக்கும் வந்து ஒரே பர்பஸ் தான் பண்ணும். பட் சில வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். ஸோ கீன்னு எடுத்துட்டோன்னா we can define the primary key and also unique constraints. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிரியேட் டேபிள் பண்ணும்போதே கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பிரைமரி கீ, யூனிக் கீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது வந்து எங்கேவே பண்ணிக்கலாம்னா டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாரின் கீனா கூட நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் கேர் அண்ட் வேர் கேருக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபிக்ஸட் லென்த்தாக இருக்கும், இது வந்து வேரிங் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் லென்த்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து வேர் கேர் ஆஃப் என் அப்படிங்கிற இடத்துல 100ன்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து என்டர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேர் அண்ட் வேர் கேர் இதை மட்டும்தான் பண்ணுறோம், டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமைனிங் கேரக்டர்ஸ் ஃபுல்லாகவே எம்டியாக இருக்கும். இதுவே வந்து வேர் கேரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எம்டினஸும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்தாலும் சரி, சைஸ் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான சைஸ் போக மீதி இருக்கிறத அப்படியே ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா, இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டோரேஜ் வந்து வேஸ்ட் ஆகாது. இங்கே பாருங்கள், திஸ் டைப் ஃபிக்ஸட் லென்த்து இஃப் வி ஸ்டோர் எ ஸ்ட்ரிங் ஷார்ட்டர் தென் த ஸ்பெசிஃபைட் லென்த். ஸ்பெசிஃபைட் லென்த்தை விட நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்க்கு வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த சிஸ்டம் பேட் இட்ஸ் வித் ட்ரைலிங் பிளாங். சரிங்களா, ட்ரெயிலிங் பிளாங் வந்து இருக்கும். ட்ரெயிலிங் பிளாங்க்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து 100 டேட்டாஸ் கொடுத்துருக்கீங்க, 100 கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து அதில் வந்து 10 தான் டைப் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்க 90 அப்படிங்கிறது வந்து ட்ரெயிலிங் பிளாங்க்ஸாக அப்படியே நிற்கும். அந்த இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ சப்போஸ் வந்து 100 கொடுக்குறீங்கன்னா ஓகே, 100 வந்து ஸ்பேஸ் பண்ணிடும். 100க்கு விட அதிகமாக கொடுத்தீங்கனாலும் 100 கேரக்டர்ஸ் மட்டும்தான் அதால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் கேரோட ஒர்க்கு. இதுவே வந்து வேர் கேர்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. இப்போ 100 கொடுத்துருந்தீங்கன்னா கூட 10 தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அங்கே எண்டு மேக்கர் ஆர் ஸ்ட்ரிங் லென்த் இண்டிகேட்டர் கொடுக்கும். எண்டு மேக்கர் ஆர் ஸ்ட்ரிங் லென்த் இண்டிகேட்டர் கொடுக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது முடிஞ்சிடுச்சு, இதுக்கடுத்து நமக்கு டேட்டாஸ் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். பேட்ஸ் வித் ட்ரைலிங் பிளாங்க்ஸு அண்ட் எண்டு மேக்கர் ஆர் ஸ்ட்ரிங் லென்த் இண்டிகேட்டர், இந்த வேர்டெல்லாம் கொடுத்து நமக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான புக்கில் இருக்கிற கீவேர்டு. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் புக், நெட்டு நோட்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் புக் நோட்ஸு. ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் இருக்கு இல்லையா, கேர் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், பட் வந்து மெமரி வேஸ்ட் ஆகும். பட் வேர் கேர் வந்து கம்பேர் வித் கேரோட ஸ்லோவாக ஒர்க் பண்ணால் கூட பட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா மெமரி வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ மோஸ்ட் எஃபெக்ட்னு சொல்கிறது வேர் கேரை தான் சொல்லுவோம்.
சரி, அடுத்தது கிரியேட் டேபிளுக்கான சின்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ கிரியேட் டேபிள் இது வந்து நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கீவேர்ட்ஸுங்க. கீவேர்ட்ஸு நம்ம டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கலாம். இங்கே டிஃப்ரென்ஷியேட்காக கொடுத்துருக்காங்க. கிரியேட் டேபிள் இது ஒரு கீவேர்டு. டேபிள் நேம் நம்ம தான் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி காலம் 1 காலம் நேமு, அதுக்கப்புறம் டேட்டா டைப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறது டேபிளோட நேமு, ஸ்டூடெண்ட் ஐடி எஸ்ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கோம், இண்டிவிஜுவலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பிரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம், இதான் கன்ஸ்ட்ரெயின். நேமு வேர்கேர் ஆஃப் 30 கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட் வேர்கேர் ஆஃப் 20 கொடுக்குறோம், மார்க்ஸ் இன்ட்டில் கொடுத்துருக்கோம். இப்படி தான் டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஆல்டர் டேபிள்ஸ். ஸோ ஆல்டர் டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? ஏற்கனவே க்ரியேட் பண்ண காலத்தில் இருக்கிற சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேர்கேரில் வந்துட்டு சைஸாக கம்மியாக கொடுத்துட்டேன். அப்படிங்கும்போது திருப்பி அதை வந்து என்ன பண்ணணும், என்லார்ஜஸ் பண்ணணும். இல்லைனா நான் டேட்டா டைப்பே நான் மாற்றணும், காலம் நேமே சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வேணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள் கான்செப்ட்டுக்கு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் டேபிள் இஸ் யூஸ் டு மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் டேபிள் வித்தவுட் டெலிட்டிங் த டேபிள் ஆர் இட்ஸ் டேட்டா. அந்த டேபிளை டெலிட் பண்ணாமல் அந்த டேபிளில் இருக்கிறத ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற டேபிளில் இருக்கிற டேட்டா வந்து எக்ஸிஸ்டிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் ஆல்டர் டேபிளோட ஒர்க்கு. ஸோ இதில் வந்து நியூ காலம் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மாடிஃபைன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அண்ட் சைஸை வந்து மாடிஃபை பண்ண முடியும். காலமோட நேமை வந்து ரீநேம் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் காலம் எனக்கு வேண்டாம்னா அதை ட்ரா பண்ண முடியும். ஆட் கன்ஸ்ட்ரெயின்ஸையும் ஆட் பண்ண முடியும். ஆட் காலம் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொரி பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், இது கீவேர்டு, டேபிள் நேம் கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து காலம் நேம் அண்ட் டேட்டா டைப் கொடுக்கணும். புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி நேம் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏஜுங்கிற காலம் வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ணிடுவோம். அடுத்து ஆட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ஆல்டர் டேபிள் நேம் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரெயின் நேமு அந்த கன்ஸ்ட்ரெயின் டைப்பு அதோட காலம் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரெயின் நேம் என்னது அப்படின்னா பிரைமரி கீ, யூனிக் கீ, ஃபாரின் கீ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ எதை வந்து யூனிக் கீயை கொடுக்கமோ அந்த காலம் கொடுத்துரும். ஸோ வந்து கிரியேட் டேபிளே நீங்கள் வந்து என்ன கொடுக்க மறந்துட்டீங்க, பிரைமரி கீன்னு கொடுக்க மறந்துட்டீங்க, இல்லை யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்க மறந்துட்டீங்க, ஃபாரின் கீ கொடுக்க மறந்துட்டீங்கன்னா ஆல்டர் டேபிள் மூலமாக நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்து ஃபாரின் கீ கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஆல்டர் டேபிள் டிபார்ட்மெண்ட்ங்கிற டேபிளில் ஆடு ஃபாரின் கீ ரோல் நம்பராக இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸஸ் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் வந்துருக்கு, அதில் போய் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் ரோல் நம்பர். ஸோ இது வந்து பேரண்ட் டேபிள் தான் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள். ஃபாரின் கீ கொடுக்குற டேபிள் வந்து சைல்டு டேபிள். டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இந்த இடத்துல சைல்டு டேபிளை குறிக்கும், பேரண்ட்டுங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் டேபிளை குறிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபாரின் கீ கொடுக்கணும். இதில் ஆடு, ஃபாரின் கீ, ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா கீவேர்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு மாடிஃபைங் த காலத்தில் மாடிஃபிகேஷனில் நியூ டேட்டா டைப்பை வந்து நம்ம ஆட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற டைப்பை வந்து நியூ டைப்பை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் அங்கே ஆடுன்னு கொடுத்ததுக்கு மேலே இங்கே என்ன வந்துடணும்னா மாடிஃபைன்னு வந்துடணும். ஸோ நீங்கள் எந்த இதை மாற்ற போகிறீங்களோ அந்த காலம் நேமு அந்த டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், மார்க்கில் வந்து இன்ட் இருந்திருக்கலாம், இப்போ வந்து என்னவா மாற்றிருக்கோம்னா ஃப்ளோட் வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஓகேவா? அடுத்தது மாடிஃபை காலமில் சேஞ்ச் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் நேம் மாடிஃபை காலம் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதான் இங்கேயும் மாடிஃபை தான் வரும். ஸோ மாடிஃபைங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வேர்கேர் ஈக்குவல் டு 255 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வேர்கேரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சைஸ் கொடுக்குறதுனால பிரச்சனை இல்லை, நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். இதுவே நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்க, நான் 50 தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களால் 50 மட்டும் தான் டைப் பண்ண முடியும், அதை விட அதிகமாக பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் 15 கொடுத்துருக்கிறத ரீசேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மாடிஃபைங்கிற கீவேர்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஆல்டர் டேபிளில் மாடிஃபைங்கிற கீவேர்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து சேஞ்ச் காலமே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா காலம் நேம், ஓகேங்களா, காலம் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு
சேஞ்ச் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். இப்போ ஆல்டர் டேபிள்லே ஆட் பார்த்துட்டோம், மாடிஃபை பார்த்துட்டோம். இப்போ சேஞ்சின் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு நேம், ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கேன், வேர்க்கர் 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நேம்னு இருக்கிற காலம் நேமை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் நேம் பண்ணியிருக்கேன். இங்கே கொடுத்துருக்காங்களா, ஓல்டு காலம் நேம்லேருந்து நியூ காலம் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நியூ காலம் நேமாக அது மாறிடும். அந்த டைம்லேயும் நம்ம என்ன கொடுக்கணும்னா டேட்டா டைப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து ட்ராப் காலம், ரிமூவ் த காலம். நமக்கு ஒரு காலம் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கொடுத்துக்கணும்னா ட்ராப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஆடு, மாடிஃபை, சேஞ்சு, நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்குறோம், ட்ராப் பார்க்குறோம். ஸோ ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இதில் ரிமார்க்ஸ்னு ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலமை என்ன பண்ணிடுறேன், நான் ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரிமூவ் பண்ணுறதுக்கானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள், நான் டேபிளை ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது வந்து ட்ராப் டேபிள். ஸோ ட்ராப் டேபிள் கமாண்ட் யூஸ் டு பெர்மனெண்ட்லி ரிமூவ் த டேபிள் ஃப்ரம் த டேட்டா பேஸ் அலாங் வித் இட்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரெயின், இண்டெக்ஸஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ். ஸோ அந்த டேபிளுக்கு நீங்கள் கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம். நமக்கு தேவையே இல்லை அப்படின்னா பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து என்னென்னா ட்ராப் டேபிள் யூஸ் ஆகுது. இதோட சின்டெக்ஸ் பாருங்கள், ட்ராப் டேபிளோட நேம் கொடுத்தா போதும். ட்ராப்பு, டேபிள், ஸ்டூடெண்ட் நேம். ஸோ ட்ராப் டேபிளுங்கிறது கீவேர்டு, ஸ்டூடெண்ட்ங்கிறது அந்த டேபிளோட நேம். அந்த டேபிளோட நேம் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு MCQ பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இந்த ட்ராப் டேபிள் பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். வி கேனாட் ட்ராப் த டேபிள் ஆஃப் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளை நம்மளால் டெலிட் பண்ண முடியும், டேரெக்டாக டெலிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ண முடியும், பட் டேரெக்டாக டெலிட் பண்ண முடியாது. பிரைமரி கீழே இருக்கிற அந்த ரெஃபரன்ஸஸை போய் நம்ம எடுத்து விட்டுட்டு தான், ஃபாரின் கீ ரெஃபரன்ஸஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா டெலிட் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணிடலாமா, என்ன கண்டிஷன்ஸுக்கெலாம் வந்து ட்ராப் பண்ண முடியாது டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் டேபிள் ரெஃபரன்ஸ் பை த ஃபாரின் கீ. ஸோ சைல்ட் டேபிள் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு, சைல்ட் டேபிள் டிபெண்ட் ஆன் இட். ஒரு பேரண்ட் கீ டேபிளை டிபெண்ட் பண்ணி தான் சைல்ட் டேபிள் இருக்குன்னா அந்த சைல்ட் டேபிளை நீங்கள் டேரெக்டாக டெலிட் பண்ண முடியாது வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் பேரண்ட் டேபிள். ஓகேவா. ஸோ இந்த சிஸ்டம் டேபிள்ஸ் அண்ட் டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ். ஸோ சிஸ்டமில் ஒரு சில டேபிள்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ லைப்ரரி டேபிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ட்ராப் பண்ண முடியாது. ஸோ டேபிள் வித்தவுட் ட்ராப் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். சில இடத்துல வந்து லாக் போட்டு வச்சுருக்காங்க, ட்ராப் பண்ண முடியாதுன்னு லாக் போட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த டேபிளையும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேபிள் யூஸ் பை வியூஸு, ப்ரொசீஜர்ஸ், ட்ரிகர்ஸ். ஒரு டேபிளில் வந்து வியூஸு, ப்ரொசீஜரு, ட்ரிகர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ட்ராப் பண்ண முடியாது. டிபெண்டன்சி மேபி ப்ரிவென்ட் த ட்ராப்பிங் ஆர் காஸ் எரர்ஸ். ஸோ வந்து அந்த மாதிரி இப்போ வந்து செக் பண்ணிட்டாங்க, ட்ராப்பில் வந்து ப்ரொசீஜர் வச்சோ இல்லைனா ட்ரிகர்லையோ இல்லைனா வியூஸ்லையோ செட் பண்ணிட்டாங்கனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த டேபிளை ட்ராப் பண்ண முடியாது. லாக் டேபிள், ஒரு டேபிள் வந்து ஆத்தென்டிகேஷனுக்காக வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த டேபிளையும் நம்மளால் டேரெக்டாக டெலிட் பண்ண முடியாது. சரியா. நெக்ஸ்ட்டு ட்ரங்கேட் டேபிள். ட்ரங்கேட் டேபிள்னா என்னென்னா திஸ் கமாண்ட் யூஸ் டு ரிமூவ் ஆல் த ரோஸ் ஃப்ரம் த டேபிள் வைல் கீப்பிங் த டேபிள் ஸ்ட்ரக்சர் இன்டாக்ட். அதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் அதில் இருக்கிற அந்த ரோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டெலிட் பண்ணிடுவோம். டேட்டாஸை ஃபுல்லாக, ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுவோம். ஸோ ட்ரங்கேட் டேபிள் நேம், ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு DML queries, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ். ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டோம், டேபிளுக்கு எல்லாமே வந்து காலம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். அப்படிங்கும்போது அதுக்குள்ளே கண்டென்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, டேட்டா ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனிப்புலேஷன் பண்ணுறது, அப்டேஷன் பண்ணுறது, தேவையில்லைனா டெலிட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் இருக்க கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்க்குறது, ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறது, இதெல்லாம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸில் வரும். பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் எ நியூ ரெக்கார்டு, அப்டேட்டிங் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு, டெலிட் ரெக்கார்டு, ரிட்ரீவ் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் இதை வந்து என்னெல்லாம் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா இன்சர்ட், அப்டேட், டெலிட், தென் செலக்ட், மெர்ஜு, காலு, லாக் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக இந்த 4 தான் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வேளை வந்து கொஷின்ஸ் வந்து அப்டேஷன் வெர்ஷனில் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இது தேவைப்படும், அதனால தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் செலக்ட் அப்படிங்கிறது இருக்குது பாருங்களேன். செலக்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ உள்ள மாடர்ன் லாங்குவேஜஸில்
டிக்யூஎல் கொரிஸ்னு இதை கொடுக்குறாங்க. ஸோ டேட்டா கொரி லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி இதை தனியாக ஸ்பெசிஃபிக் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு புக்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் வந்து டிஎம்எல்குள்ளே தான் இருக்குது. பட் இப்போ மாடர்ன் சோர்சஸ்லாம் வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இதை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து செலக்ட் கொரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு எடுத்துட்டோன்னா ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் த டேபிளை வந்து ரிட்ரீவ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட் இருக்குது. செலக்ட், ஃப்ரம், வேர். ஓகேங்களா? செலக்ட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை த காலம் டு ப்ரொடியூஸ் இந்த ரிசல்ட். ஸோ இந்த காலத்தில் இருக்கிற டேட்டாஸ் எனக்கு வேணும், இந்த ரோ வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் செலக்ட். அதுக்கப்புறம் ஸ்டார், செலக்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டார் அப்படிங்கிறது எதுக்காக மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ரிட்ரீவ் ஆல் த காலம்ஸ் ரிட்ரீவ் பண்ணி எட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். தென் ஃப்ரம் அப்படிங்கிறது எந்த டேபிள்லேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். தென் வேர், எந்த கண்டிஷன்ஸ் கொடுத்து, ஸோ கிரேட்டர் தென் 18 years, கிரேட்டர் தென் 90 marks, இந்த மாதிரி வந்து ஏதாவது கண்டிஷன் கொடுத்து எடுத்துகிட்டு வரோன்னா அங்கே வேர் கிளாஸஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வேரில் வந்து என்னென்னலாம் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் அப்படிங்கிற ஆப்ரேட்டர், எனி, ஆல், இஸ் நல்லு, இஸ் நாட் நல்லு, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா டூப்ளிகேட் ரிசல்ட். ஸோ இது என்னென்னா எலிமினேஷன் ஆஃப் டூப்ளிகேஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு ஸோ ரிப்பீட்டேஷன் வராத டேட்டாவை கொண்டு வரது தான் இதோட மெயின் ஒர்க்கு. டிஸ்டிங்க்ட்னு கீவேர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு நேம் 2 times அக்கர் ஆகிருக்குன்னா அதை வந்து ஒரு டைம் தான் அது வந்து எடுத்துகிட்டு வரும். நெக்ஸ்ட்டு செலக்ட் கமாண்ட் பற்றி பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், retrieve all the commandsனா எப்படி கொடுக்கணும்னா select star from table name, select star from student நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள், retrieve specified column, ஒரு specified column மட்டும் வேணும்னா select இந்த ஸ்டாருக்கு பதிலாக நேம், இந்த காலமோட நேம் கொடுத்துருக்கோம், from டேபிளோட நேம் கொடுத்துட்றோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா retrieve with conditions, கண்டிஷன் வச்சு கொடுக்கணும்னா select star from, இதுலேயும் ஸ்டாரும் கொடுக்கலாம், ஸ்பெசிஃபிக் காலம் நேமும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு வேர் அப்படிங்கிறத கீவேர்டு கொடுத்துட்டு மார்க்ஸ் கிரேட்டர் தென் 80. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அங்கே பார்த்த நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம்லே அது எல்லாமே வேருக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இன்செர்ட் கமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் நியூ ரெக்கார்ட்ஸ் இன்டு த டேபிள்குள்ளே நியூ ரெக்கார்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்செர்ட் பண்ணுறோம். இது ப்ராக்கெட் தான், டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இன்செர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ், வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் இன்டூ அப்படிங்கிறது என்னென்னா கீவேர்ட்ஸ் வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டு நமக்கு தேவையான வேல்யூஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். இதில் வந்து வேர் கேரில் கொடுக்குறீங்க அப்படின்னா கொட்டேஷன்ஸ்குள்ளே கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்செர்ட் காலம் நேம்ஸை வச்சு நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி கமாண்ட் இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா டேரெக்டாக வேல்யூஸ் கொடுக்கும்போது சப்போஸ் வந்து அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்டர் சேஞ்ச் ஆகாமல் வரணும். இப்போ நம்ம நல் வேல்யூலாம் சம்டைம்ஸ் கொடுப்போம்ல, ஒருத்தவங்க டேட்டா கொடுக்கல, அவங்க வந்து என்னென்னா ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் கொடுக்கல, அதை வந்து நம்ம எம்டியாக வச்சுருப்போம். பட் அது டேரெக்டாக வேல்யூஸாக கொடுக்கும்போது என்னாங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து காலம் நேம் கொடுத்தோம்னா இந்த காலம் நேமில் போய் கரஸ்பாண்டாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது அசைன் ஆகும். எஸ்ஐடியில் 102, நேமில் கவி, டிபார்ட்மெண்ட்டில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதான் வந்து இதோட மெயின். ஸோ வேல்யூஸ் கேன் பி இன்சர்டட் இன்ட்டு செலக்டட் காலம்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி காலம் ஆர்டர் நாட் மேட்ச் அப்படிங்கிற டேபிள் டெஃபினேஷன்ஸ் மூலமாக அதாவது நாட் மேட்ச் வந்து வராமல் அக்கர் பண்ணிக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்டேட் கமாண்ட். ஸோ அப்டேட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னா டேட்டாவில் இருக்கிற ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த டேபிளில் இருக்கிற ரெக்கார்டில் ஏதாவது ஒரு வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேபிளாக இருந்தால் ஒரு 1 இயருக்கு ஒருக்கா சேலரி ஹைக் இருக்குது அப்படின்னா சேலரி இத்தனை % இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு இத்தனை %, ப்ரொமோஷன் ஆகி வரவங்களுக்கு இவ்வளோ %, எம்ப்ளாய்க்கு இவ்வளோ %ன்னு சொல்லிட்டு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்டேட் கமாண்ட் மூலமாக தான் கொடுக்குறோம். ஸோ யூஸ் டு மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் இன் டேபிளில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிற கீவேர்ட், டேபிள் நேம், செட்டுங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஸோ எதை மாற்ற போகிறோமோ அந்த கண்டிஷன்ஸை இங்கே கொடுத்துடணும். மார்க் ஈக்குவல் டு 90, மார்க் ஈக்குவல் டு மார்க்கு +80 இப்படியும் கொடுக்கலாம்.
சரிங்களா. ஆல்ரெடி கொடுத்ததோட நான் 80 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி கொடுத்ததோட 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அந்த மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம். வேர் எங்கே எதுக்கு அப்டேட் பண்ண போகிறீங்க, 101 அப்படிங்கிற ரோல் நம்பர் இருக்கிற பர்சனுக்கு அவங்களோட மார்க்கை 19 அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. இல்லை +5 இன்க்ரீஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து அப்டேட் கமாண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் காலம் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள் மல்டிபிள் காலம்ஸ். ஸோ காலம் 1 காலம் 2. ஸோ இந்த இடத்துல அப்டேட்டு ஸ்டூடெண்ட்டு செட்டுங்கிற கீவேர்டு டிபார்ட்மெண்ட் ஐடி மார்க் 95 வேறு எஸ்ஐடி ஈக்குவல் டு 101ங்கிற ரோல் நம்பரில் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டும் நான் ஐடின்னு சேஞ்ச் பண்ணுறேன், மார்க்கும் 95ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து மல்டிபிள் காலம் ஒரே நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாம். பட் வந்து செப்பரேஷனாக என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கமா யூஸ் பண்ணிக்கணும். இருக்கா, கமா மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது செப்பரேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆல் த ரெக்கார்ட்ஸ். எல்லா ரெக்கார்ட்ஸ்லையுமே நான் கொடுக்க போகிறேன், சரியா. ஸோ போனஸ் 5 மார்க்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி சேலரி எல்லாருக்குமே 2000 இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்குமே அந்த டேபிளில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுக்கும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணணும். வேர் கண்டிஷன் இல்லாமல் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்டேட்டு ஸ்டூடெண்ட்டு செட்டு கீவேர்டு கொடுத்துருக்கோம், மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் +5. எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலை, ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளில் ஃபுல்லாக போய் அப்டேட் பண்ணிடும். இங்கே நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்தவுட் வேர் கிளாஸ் எவ்ரி ரோ இஸ் அப்டேட்டட். ஸோ வேர் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ரோவும் அப்டேட் பண்ணிடும். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா டேஞ்சரஸாக நமக்கு மாற்றலாம். ஸோ அதனால தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையான இடத்துல வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லைனா மட்டும் வேர் கிளாஸஸை எடுத்துக்கோங்க. அடுத்து டெலிட் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் டு ரிமூவ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள்லேருந்து நமக்கு தேவையில்லாத ரெக்கார்ட்ஸை மட்டும் டெலிட் பண்ணணுனாலும் பண்ணலாம், ஆல் ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ணாலும் பண்ணலாம், ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டெலிட் கிவன் த பர்டிகுலர் ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேர் கண்டிஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. செலக்ட் ஃப்ரம் டேபிள், இந்த டேபிள்லேருந்து வேர் கண்டிஷன் எஸ்ஐடி 101ங்கிறத டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னா 101ங்கிற அந்த ரெக்கார்டு ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடும், அந்த ரோ ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடும். டெலிட் ஆல் ரெக்கார்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க, அப்போ அந்த ரோ ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம டெலிஷனுக்கே 3 பார்த்துருக்கோம், ட்ராப்பு, ட்ரங்கேட்டு, டெலிட். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் கூட ஸ்ட்ரக்சரோட டெலிட் ஆகிடும், ஆனால் ட்ரங்கேட்டு இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது. பட் இதில் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலிட் டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டெலிட் டேபிளில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவையானதை மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம், வேர் கண்டிஷன் கொடுத்து. ட்ரங்கேட்டில் அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரோல் பேக் ஆப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ நான் டெலிட் பண்ணிட்டேன் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னா கமிட் பண்ணுற வரைக்கும், அதாவது சேவ் பண்ணுற வரைக்கும் நம்ம ரோல் பேக் திருப்பி வந்து ரீடோ அண்டு கான்செப்ட் வந்து எங்கே பண்ணிக்கலாம்னா டெலிட்டில் பண்ணிக்கலாம். ட்ரங்கேட்டில் வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான், சரிங்களா. டேட்டா அதில் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஆகாது. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நான் ஒரு டேபிளாக கொடுத்துருக்கேன், நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெர்ச் கமாண்ட். இந்த மெர்ச் கமாண்ட் வந்து இப்போ இருக்கிற மாடல் இதில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மெர்ச் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இன்செட் அண்ட் அப்செட் ரெண்டும் சேர்ந்து, சரி அப்டேட் ரெண்டும் சேர்ந்து கொடுக்குற அப்செட் அப்படிங்கிற கீவேர்டாக கொடுக்குறோம். ஸோ இப்போ 2 டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த 2 டேபிள் இருக்கிற கண்டென்ட் மூலமாக டேட்டா எடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து டேபிளில் அந்த கண்டென்ட் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணால் போதும். ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் மெர்ச்சோட வேலை. அதாவது 2 டேபிள் இருக்கிறோம், அந்த ஒரு டேபிள்லேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணி இன்னொரு டேபிளுக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போடும்போது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை அப்டேட் மட்டும் பண்ணுறோம். அது இல்லவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து மெர்ச் கமாண்ட். இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி தெளிவாகவே கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம செக் பண்ணிக்கோங்க. இங்கே அதனால் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால் கமாண்டு லாக் அப்படின்லாம் இருக்குது. ஸோ கால் அண்ட் லாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ப்ரொசீஜரை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் கால். ஸோ கால் கொடுத்துட்டு யூசர் டிஃபைன் நேமை கொடுத்துட்டீங்க, அதோட பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கால் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். லாக் டேபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோலில் இந்த லாக் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்ப்போம். ஸோ அப்போ அங்கே யூஸ் ஆகும். ஸோ லாக் ஒரு டேபிளுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் கொடுக்கறது, சரியா. ஸோ இதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. லாக் செட் பண்ணுறது தான் லாக் டேபிளோட லாக்கு. டேபிள் யுவர் டேபிள் நேமு அப்படிங்கிறது கொடுத்துட்டு அந்த என்ன இதில் வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம கொடுக்கணும். இங்கே எக்ஸ்க்ளூசிவ் மோட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கால் கமாண்ட் அண்ட் லாக் டேபிள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து எஸ்கியூஎல் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் டெலிட்டுங்கிறது டிஎம்எல்குள்ளே வந்துடும், ட்ரங்கேட்டும் ட்ராப்பும் வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸையும் டெலிட் பண்ணலாம். ஸோ டெலிட் செலக்டட் ரோ வந்து எதில் மட்டும் தான் பண்ண முடியும்னா டெலிட்டில் மட்டும் தான் பண்ண முடியும், மீதிலலாம் செலக்டட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆல் ரோஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா வித்தவுட் வேர் கொடுத்துட்டிங்கன்னா ஆல் ரோஸ் வந்து டெலிட் ஆயிருமா. இதுவுமே டெலிட் டேபிள் ஸ்ட்ரக்சரை எது டெலிட் பண்ணும் அப்படின்னா ட்ராப் மட்டும்தான் டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து டெலிட் பண்ணும். ட்ராப் மட்டும்தான் டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து பண்ணும். அதே மாதிரி இண்டெக்ஸை வந்து என்னென்னா ட்ராப் மட்டும்தான் பண்ணும், இண்டெக்ஸையும் ட்ராப் மட்டும்தான் பண்ணும். சேம் டேபிள் எக்ஸிஸ்ட் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ வந்து ஆஃப்டர் எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் டேபிள் இருக்குமா அப்படின்னா ட்ராப் டேபிள் கொடுத்துட்டிங்கன்னா டேபிள் இருக்காது. இதே வந்து டெலிட்டு ட்ரங்கேட் கொடுத்திங்கன்னா டேபிள் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் மட்டும்தான், அதில் இருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்காது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அது ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ ட்ரங்கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் தான். ஸோ அதில் இருக்கிற டேட்டாவில் அந்த ரெக்கார்ட்ஸ்க்கான ஸ்பேஸை மட்டும் எடுக்கிறோம். பட் இது வந்து என்னென்னா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணாது, அது இருக்கும், அந்த ரெக்கார்ட்ஸை வந்து டெலிட் பண்ண மாதிரி காமிக்கும். பட் அந்த ஸ்டோரேஜ் வந்து வேஸ்ட்டு தான் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் லாகிங் கொடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரோ பை ரோ வந்து லாகிங் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ரெண்டில் வந்து மினிமம் லாகிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, ஒருக்கா வந்து டெலிட் பண்ணுறோம், திருப்பி அதை கொண்டு வரோம், டெலிட் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் லாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஃபாஸ்ட் வந்து ட்ராப்பு, அதுக்கப்புறம் வந்து ட்ரங்கேட்டு, அதுக்கப்புறம் வந்து டெலிட்டு. ரோல் பேக் பாசிபிளான்னு கேட்டோம் அப்படின்னா டெலிட்டில் பாசிபிள். ஸோ ட்ரங்கேட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்கியூஎல் சாஃப்ட்வேரோட அப்டேஷன் பொறுத்து. ஸோ இப்போ ரீசெண்டாக வர்றதுலாம் ஓகே, முன்னாடிலாம் என்ன கிடையாது, ஆரக்கிள் எஸ்கியூஎல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரோல் பேக் பண்ண முடியாது. ஸோ டேட்டா ரெக்கவரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து டெலிட்டில் மட்டும் ரெக்கவரி பாசிபிள், மீதி எல்லாத்துலேயே ரெக்கவரி பண்ண முடியாது. ஒருக்கா டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணதான், திருப்பி ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜஸ் பார்த்துட்டு வந்துடலாம். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜஸ் அப்படின்னா ஸோ டேட்டா வந்து என்ன எப்படி வந்து யாருக்கு வந்து இதை வந்து அக்சஸ் பண்ண ரைட்ஸ் கொடுக்குறோம், யாருக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கல அப்படின்லாம் வந்து பார்க்குறது தான் கண்ட்ரோல். ஸோ வந்து ஒரு டேபிளை நம்ம கொடுத்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கூகுள் ஷீட்டை கொடுத்து ஃபில் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக்கான பண்ணிடுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட டெலிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க கண்டென்ட்டும் டெலிட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம்னா கூகுள் ஷீட்டில் ப்ரொடக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே ப்ரொடக்டாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் எதை எடிட் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வியூவில் எடிட் மோடில் வந்து செட் பண்ணலாம் கூகுள் ஷீட்டில். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் அண்ட் ரிவோக் அப்படின்னு 2 கண்டிஷன்ஸ் இருக்குங்க. மெயினாக வந்து கிராண்ட் அண்ட் ரிவோக். கிராண்ட் அப்படிங்கிறது யூசர் ஆக்சஸ், கிவ் த யூசர் ஆக்சஸ், யூசருக்கு வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறது வந்து கிராண்டு, அக்சஸ் ரைட்ஸ் கொடுக்குறது வந்து கிராண்டு. இப்போ நம்ம கொடுத்த அக்சஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவோக் பண்ணி எடுத்துரும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிவோக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணுறோம், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து எடிட்டிங் மோடு கொண்டு வராங்கன்னா அந்த எடிட்டிங் மோடு 2 or 3 days வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எடிட்டிங் மோடு அந்த டைம் முடிச்சோடனே என்ன பண்ணிடுவாங்க எடுத்துருவாங்க. அதான் கிராண்ட் அண்ட் ரிவோக்குக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதோடைய குறி பாருங்கள். கிராண்டு எதுக்கெல்லாம் கிராண்ட் கொடுக்கணும், செலக்ட் இன்செட் ஸ்டூடெண்ட் டு யூசர். ஸோ யூசருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளில் செலக்ட் பண்ணுறதுக்கும் இன்செர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா அக்சஸ் ரைட்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவோக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ரிமூவ் ப்ரீவியஸ்லாம் கிராண்டட் பண்ணது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா ரிவோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்து மேனேஜிங் அக்சஸ் கண்ட்ரோல், நம்ம வந்து டேட்டா வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்காக இந்த ரிவோக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜஸ். சரிங்களா? ஸோ அப்போ டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜஸ்னால் இப்போ ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அப் டு டேட் வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும், சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்மளே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இமீடியட்டாக அடுத்தடுத்து வந்து கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டே இருந்தீங்க, கண்ட்ரோல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து அதே மாதிரி வேண்டாம் அப்படின்னா என்னது கண்ட்ரோல் Z, கண்ட்ரோல் Y இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து 2 இருக்குது, கமிட் அண்ட் ரோல் பேக்கு. கமிட் அப்படின்னா சேஞ்சஸ் சேவ் ஆல் த சேஞ்சஸ்,
எல்லா சேஞ்சஸையும் சேவ் பண்ணுறதுக்காக கமிட் யூஸ் பண்ணுவோம். ரோல் பேக்குங்கிறது என்னென்னா, ஸோ லாஸ்ட் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா வந்து ரோல் பேக் எடுக்கிறதுக்கு திருப்பி ரீடூ அன்டூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரோல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கமாண்ட் யூஸ் டு மேனேஜ் த கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ் குரூப்பிங் தம் டு லாஜிக்கல் யூனிட். ஸோ ஒரு லாஜிக்கல் யூனிட்டை குரூப் பண்ணுறதுக்கு தீஸ் கமாண்ட் ஹெல்ப் என்ஷூர் த இன்டெகிரிட்டி ஆஃப் டேட்டா அண்ட் கன்சிஸ்டன்சி டியூரிங் த காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி ஆஃப் டேட்டா அண்டு கன்சிஸ்டன்சி டியூரிங் த காம்ப்ளெக்ஸ். ஸோ பெரிய டேட்டாஸ் இருக்குது, ஸோ நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், எந்த இடத்துல ரீடூ பண்ணணும், அண்டு பண்ணுங்கிறத நம்ம வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தால் தான் லார்ஜ் டேட்டாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு மைண்டுக்கு வரணுன்னு கமிட்டு ரோல் பேக்கு, கமிட் இது பண்ணணும், ரோல் பேக் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ இது வந்து புக்கில் இருக்கிற கீவேர்ட். ஸோ இன்டெகிரிட்டி என்ஷூர் த, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டேஷ் இஸ் யூஸ் டு என்ஷூர் த இன்டெகிரிட்டி ஆஃப் டேட்டா அண்ட் கன்சிஸ்டன்சி டியூரிங் த காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு டிசிஎல் அப்படின்னு போட தெரியணும். ஸோ அதுக்கான கீவேர்டு தான் இது. கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து எஸ்கியூஎல் கொரி லாங்குவேஜஸ் பார்த்துட்டோம். இது போக பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர் கண்டிஷன்லேயே லைக் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனி, ஆல், இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொரிஸ் இருக்குது, சப் கொரிஸ் இருக்குது, குரூப் பை இருக்குது, ஆர்டர் பை இருக்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு கொரிஸ் கொடுத்து இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக கொரிஸை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து கொடுத்துருக்க கமெண்ட்ஸை மட்டும் கொடுத்துருக்கோம். இதுவே கொரிஸில் எந்த மாதிரிலாம் நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதாவது செலக்ட் கொரியில் எந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த கமிட்டுக்கும் ரோல் பேக்குக்கும் உள்ள இதை கொடுத்துருக்கோம், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அதோட சிண்டெக்ஸ் கொடுத்துருவோம். கமிட்டு ரோல் பேக்குன்னு மட்டும் கொடுத்தா போதும். டேபிள் நேம் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டாம். கமிட் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ்லாம் பண்ணிங்களோ அந்த எல்லா ப்ராசஸுமே கமிட் ஆகிடும். ரோல் பேக் கொடுத்தோன்னா ரிவர்ஸ் ஆகிடும். கமிட் பண்ணதுக்கப்புறம் உள்ள டேட்டாஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும். ஒரு வாட்டி கமிட் பண்ணிட்டீங்கன்னா ரோல் பேக் பண்ண முடியாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு பிடிஎஃப்னு கமெண்டில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். See you the next class.